Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே குற்ற வழக்குகள் பின்னணி உள்ள விசிக நிர்வாகியின் வீட்டில் ரவுடி கும்பல் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம். சரத், விவரங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே பார்ப்போமானால், சிப்காட் அருகே இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் பிரமுகராக இருக்கக்கூடிய ஆண்டனி என்பவர் இருக்கிறார். இவருக்கு பல்வேறு அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் பின்னணியில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இவருக்கு நெருக்கமாக இருந்தவர் தான் தமிழரசன் என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்து வந்து கொண்டிருக்கிறார். தற்போது அவர் நீதிமன்ற காவலின் விடுப்பில் தற்போது வெளியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று, அதாவது அண்ணா நகர் பகுதி அருகே தமிழரசனின் மறைந்த அண்ணனின் மகனான அஜித்குமார் மற்றும் தமிழரசனின் கூட்டாளியான பரத்ராஜ் ஆகிய 2 நபர்களும் அண்ணா நகர் பகுதி அருகே மது சென்று இருந்ததாகவும், அப்போது விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகராக இருக்கக்கூடிய ஆண்டனி என்பவர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறானது நேற்று நள்ளிரவானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த தகராறினை தொடர்ந்து அந்த அஜித்குமார் மற்றும் பரத்ராஜ் ஆகிய 2 நபர்களும் தற்போது பிணையில் வெளியே வந்திருக்கக்கூடிய தமிழரசன் என்பவருக்கு தொலைபேசி வாயிலாக இந்த ஆண்டனி என்பவர் தங்களிடம் தகராறில் ஈடுபட்டு வருவதாக கூறியிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து தமிழரசன் கொடுத்த தகவலின் பேரில் அஜித்குமார் மற்றும் பரத்ராஜ் ஆகிய 2 நபர்களுமே தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியின் பிரமுகரும் குற்றவாளி பின்னணியுடைய ஆண்டனி என்பவரது வீட்டின் அருகே பெட்ரோல் குண்டை தற்போது, அதாவது பீர் பாட்டில் பெட்ரோல்களை நிரப்பி பற்ற வைத்து வீசி எறிந்திருக்கின்றனர். அப்போது அவர் வீட்டின் அருகாமையில் இருந்த காரின் மீது தீ விபத்து அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து ஆண்டனி மற்றும் அந்த அண்ணா நகர் பகுதி மக்கள் பெரும் பீதி அடைந்திருக்கக்கூடிய நிலையில சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்காங்க. சிப்காட் காவல் நிலையத்தின் ஆய்வாளராக இருக்கக்கூடிய மங்கையரசி அவர்கள் தலைமையில காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதே நேரம் தற்போது அஜித்குமார் மற்றும் பரத்ராஜ் ஆகிய 2 நபர்களை தற்போது சிப்காட் காவல் நிலையத்தில் பிடித்து வைத்து விசாரணையானது மேற்கொண்டு கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் பிரமுகர் குற்ற வழக்குகள் பின்னணி இருக்கக்கூடிய ஆண்டனி என்பவரின் வீட்டின் முன்பாக தற்போது பிரபல சரித்திர பதிவேடு குற்றவாளி தமிழரசனின் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அஜித்குமார் மற்றும் பரத்ராஜ் ஆகிய 2 இளைஞர்கள் பீர் பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பி பற்ற வைத்து வீசி இருக்கும் சம்பவமானது தற்போது சிப்காட் பகுதியில் பெரும் பரபரப்பையானது ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில அதே நேரம் தமிழரசன் என்பவர் ஏற்கனவே கடந்த ஆண்டு சிப்காட் காவல் நிலையம் மற்றும் அங்க இருக்கக்கூடிய வணிக கடைகளின் மீது பெட்ரோல் குண்டுகளை அவரோட ஆதரவாளர் மூலியமாக வீசி தாக்குதல் நடத்திய வழக்குகளும் சிப்காட் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில தற்போது மீண்டும் அதாவது ரவுடிசம் தொழில் போட்டி ரீதி காரணமாக, ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஆண்டனி என்பவரும் பல்வேறு அடிதடி வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகள் பின்னணி கொண்டவராக இருக்கும் பட்சத்தில் இவருடைய நண்பர் தான் அவரும் தமிழரசன் என்பவர். இடையே இந்த ரவுடிசம் தொழில் போட்டி காரணமாக பிளவு ஏற்பட்டு இருந்தது. இந்த நிலையில் இந்த பிளவின் காரணமாக அடுத்தடுத்து இவர்கள் யார் இந்த சிப்காட் பகுதியில் ரவுடிசத்தை முன்னெடுத்து நடத்துவது என்பது குறித்த ஆளுமையின் காரணமாக இந்த மாதிரி போட்டியான நிலை வர நிலையில தற்போது ஆண்டனி அவர்களின் வீட்டின் முன்பாக இந்த தமிழரசன் ஆதரவாளர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்க சம்பவமானது தற்போது பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தமிழரசன் குரூப் தலைமையிலான ரவுடிஸ்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் அடித்து வரும் நிலையில காவல்துறையினர் இதனை கட்டுப்படுத்துவதற்கான போதுமான நடவடிக்கையானது எடுக்கப்படாமல் இருப்பதாகவே பொதுமக்கள் தரப்பிலிருந்து கூறப்படுவதாகவே தகவல் வெளியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.